உடல் எடை குறைக்க உதவும் சிறந்த உணவுகள். 1. வாட்ஸ் வாட்ஸ் நீண்ட நேரம் பசியை அடக்கி வைக்கும் நார்ச்சத்து அதிகம். 2. குதிரைவாலி, திணை, சாமை போன்ற சிறுதானியங்கள், குறைந்த கலோரி, அதிக நார்ச்சத்து. பச்சை கீரைகள், ஸ்பினாச், கீராய் வெரைட்டிஸ், இரும்புச்சத்து, நார்ச்சத்து நிறைந்தவை. 4. பச்சை ஆப்பிள், பேரிக்காய், ஆரஞ்சு போன்ற பழங்கள், குறைந்த சர்க்கரை, அதிக நார்ச்சத்து. 5. வெள்ளரிக்காய், தக்காளி, கேரட் போன்ற காய்கறிகள், நீர்ச்சத்து, வைட்டமின் அதிகம். 6. பருப்பு வகைகள், துவரம், பச்சை பயறு, கொண்டைக்கடலை, புரதம் அதிகம், பசி அடக்க உதவும். 7. வேர்க்கடலை, பாதாம், வால்நட் போன்ற நட்டு வகைகள், நல்ல கொழுப்புச் சத்து. 8. பச்சை தேநீர், கிரீன் டீ, கொழுப்பை கரைக்க உதவும். 9. மோர், தயிர், குடல் நலத்திற்கு நல்ல ப்ரோபயோட்டிக்ஸ். 10. வெந்தயம், சியா விதைகள், பாசிப்பயிறு முளைச்சல், நார்ச்சத்து அதிகம், பசியை கட்டுப்படுத்தும். இவற்றுடன் தினசரி நீர் அதிகம் குடித்தல், உடற்பயிற்சி, நேரம் தவறாமல் உணவருந்துதல் ஆகியவற்றையும் கடைபிடித்தால் எடை குறைவு எளிதாக கிடைக்கும். நான் எடை குறைய தினசரி உணவு திட்டம், டயட் பிளான் செய்து தருகிறேன். அதை பின்பற்றினாலே போதுமானது. சரி, இங்கே உங்களுக்கான எடை குறைய 1 நாள் உணவு திட்டம், டயட் பிளான் கொடுக்கிறேன். காலை 7 வெந்நீரில் எலுமிச்சை சாறு பிளஸ் சிறிது தேன் அல்லது வெந்தய விதை நீர் ஒரு இரவு ஊற வைத்தது. காலை உணவு 8 ஓட்ஸ் கஞ்சி, ராகி கஞ்சி, பால் இல்லாமல் தண்ணீரில் வேக வைத்து. 4 பாதாம் பிளஸ் 2 வால்நட் இடைவேளையில் 11. ஒரு ஆப்பிள், பேரிக்காய் பச்சை, தேநீர் மதிய உணவு. 1 கிண்ணம் குதிரைவாலி, சாமை அரிசி, 1 கிண்ணம் பச்சை கீரை, பிளஸ் சாலட், வெள்ளரிக்காய், தக்காளி, கேரட், 1 கிண்ணம் பருப்பு, துவரம், பாசிப்பருப்பு, 1 கப் மோர் மாலை, சிற்றுண்டி 45 மென், பச்சை தேநீர், ஹெர்பல் டீ சுண்டல், கொண்டை கடலை, பாசிப்பயிறு முளைச்சல். இரவு உணவு 7 மேதன், காய்கறி சூப் அல்லது ரீண்டா, சப்பாத்தி பிளை, காய்கறி குருமா, எண்ணெய் குறைவாகும். தூங்குவதற்கு முன் 9 வெந்நீர் 1 கப் அல்லது மஞ்சள் பால், கொழுப்பு நீக்கிய பால் விருப்பம் இருந்தால் மட்டும். கூடுதல் ஆலோசனைகள்: நாளுக்கு 4 லிட்டர் தண்ணீர் குடிக்கவும். தினமும் 30 நிமிடம் நடைபயிற்சி, யோகா செய்யவும். சோடா, ஜங்க் உணவு, அதிக எண்ணெய், இனிப்பு தவிர்க்கவும். உடல் எடை குறைய சிறந்த உணவு முறை மட்டுமல்லாமல் நல்ல உறக்கமும் நடைபயிற்சியும் மிகவும் அவசியமானது. இதனை தினமும் கடைபிடித்தால் மட்டுமே நல்ல பலன் கிடைக்கும்.